என்ன மசாலா கதை? சொல்றேன். வெண்ணிலா, சொல்லிட்டே இருந்த திடீர்னு டிஸ்க் பிரேக் போட்டு மாதிரி சரக்கு நிறுத்திட்ட. அதெல்லாம் தொழில் ரகசியம், மொத்தத்தையும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. தொழில் ரகசியமா? ஆமா, 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் மனசுல தாமு நினைப்பு வெளியே சொல்ல மாட்டாங்களாம். என்னன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் தான் போ. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டியா? யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் போ. பாரு, உனக்கு என்ன காளான் கறி மசாலா கேட்ட, நான் அதை உனக்கு செஞ்சு தரேன். சாப்பிட வேண்டியதானே? இவ்வளவு சொல்லிட்டு இருந்த திடீர்னு கோவம். என்ன போட சொல்லிட்டு போடு. நீ போட்டு போட்டுட்டு இருக்க. என்ன போட்டேன்? உன்கிட்ட சொன்னதான் போட்டேன். இல்லையே, தக்காளி எல்லாம் சொல்லாம போட்டுட்டு இருக்க. என்ன முத்து மாமா, வதக்குறதுக்கு தக்காளி போட்டாதானே கறி மசாலா ரெடி ஆகும். ஓ, அப்புறம் நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பார்த்து கோவத்துல சூடு வச்சுக்க பாரு. அடேங்கப்பா, வாசனை தூக்குது. என்ன போடுறது மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. நீ கேட்டது ரெடி முத்து மாமா, வா சாப்பிடலாம். அதுக்குள்ளேயே வா. வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். நீ தானே கேட்ட, சாப்பிட்டுதான் ஆகணும். மசாலா சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் வெளியில என்ன பண்ற நீ? நான் ஒருத்தன் எத்தனை தட்டுல போட்டுட்டு இருக்க? நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா? ஒளிஞ்சு நிக்கிற எல்லாரும் தான் சாப்பிடணும். ஒளிஞ்சா? யாரு யார் ஒளிஞ்சிருக்கா? எங்க ஒளிஞ்சிருக்காங்க? எங்க ஒளிஞ்சிருக்காங்க? அவங்க அப்படியே நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். அவங்க எல்லாரையும் வர வச்சிரேன். அது அள்ளு சகல தூணுக்கு முன்னாடி ஒளிர உடம்பா இது? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, வெண்ணிலாவோட சமையல் தூக்கலா இருந்துச்சா, அதை கட்டுப்படுத்த முடியல, வந்துட்டேன். வெண்ணிலா, எனக்கு 2 பிளேட் கொடுத்துரு. நீயா கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன முறைக்கிறீங்க? அதான் நோட் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? எல்லாம் நோட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பாதிக்கு மேல கண்டுபிடிக்க முடியல. ஏன் அக்கா அதை நீங்க சொல்லாம நிறுத்திட்டீங்க? நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு வேணும். நீ மசாலா எப்படி செய்யறங்கிறது எங்களுக்கு வேணும். நீ பெருசா நல்லா வளர்ந்து மதிப்பும் மரியாதையோடையும் இருக்கிறது எங்களுக்கு வேணும். இந்த வீட்டுக்குள்ள நீ சுயமரியாதையோட இருக்கிறது எங்களுக்கு வேணும். உனக்கு எதுவுமே வேணாமா? இத்தனை பேரை கெஞ்சு கூத்தாடுறது எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். நீ சுயமா அதை பண்ணுன்றதுக்காக தான். அதை புரிஞ்சுக்காம நீ அடம் முடிச்சா எப்படி? முத்து மாமா, எனக்கு மட்டும் இதெல்லாம் ஆசை இல்லையா என்ன? என்னதான் போட்டியில வந்து நான் கலந்துக்கிட்டாலும் எல்லாரும் பாராட்டும் போது நல்லாதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மசாலாலாம் அம்மா சொல்லி கொடுத்தது. என் அம்மாவோட கைப்பக்குவம் ஊரெல்லாம் போய் சேர போகுதுன்னு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இப்படி என்னோட சுயநலத்துக்காக உன்னை ஒரு குற்றவாளி மாதிரி அத்தை முன்னாடி நிக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்ல முத்து மாமா. நீ எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு யோசிக்கிற? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்படி முடங்கி கிடக்கிறத நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் இதை பற்றி யோசிச்சே பார்க்கல. இதோ இப்போ பூஜாவும் அசோக்கும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு தெரியுது. உன்னை பற்றி யோசிக்காமல் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், அதை இப்போ சரி பண்ண வேணாமா? இந்த சித்தி என்ன சொல்லும், அது என்ன நினைக்கிறதெல்லாம் அது உன் பிரச்சனையே கிடையாது, அது என்னோட பிரச்சனை. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஒருவேளை நான் சொல்லி அதை திட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், வீடு வாங்கிக்கிறேன்.
இதுல என்ன இருக்கு? யாருக்கு என்ன திட்டு வாங்குற? உனக்கு தானே வாங்கிட்டு போறேன் விடு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேண்டியதுல ஒண்ணே ஒண்ணு, இந்த 4 செவுத்துக்குள்ள உன்னோட திறமையோ நீயும் முடங்கி போயிடக்கூடாது. நீ வெளியே தெரியணும், உனக்குன்னு ஒரு சுயமரியாதையும் உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், எனக்காக செய்வியா செய்ய மாட்டியா? ஒரே வார்த்தையில் சொல்லு. செய்யற முத்து மாமா. அப்போ நாம உடனடியா வெண்ணிலா தயாரிக்கிற மசாலா பொடி எப்படி என்னன்னு கேட்டு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணணும். அதை நம்ம பண்ணணும். இங்க வேண்டாம், இந்த இடம் அதுக்கு சரிப்பட்ட வர மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் முதல்ல வெண்ணில ஒரு விஷயம் பண்ண போறா, சுயமா பண்ண போறா. அத அவளோட அம்மாவும் பாட்டியும் வாழ்ந்த அவளோட சொந்த வீட்லயே பண்ணிடலாம். என்ன முத்து மாமா, வெண்ணிலாவோட சொந்த வீடுன்னு என்ன பிரிச்சு சொல்ற? நம்ம வீடுன்னு சொல்லலாம்ல. சாரி ஆபீசர், நம்ம வீட்லயே பண்ணிடலாம். ஓகேவா? அக்கா, நாங்க அவ்ளோ கேட்டும் சொல்லாம உங்க முத்து மாமா வந்த உடனே எல்லா மசாலா ரகசியத்தையும் சொல்லி இப்ப இதுக்கும் ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே முத்து மாமா தான் வரணுமா? அவர் வந்தாதான் போட்டியிலையும் ஜெயிக்கிறீங்க, இப்ப இதுக்கும் ஒத்துக்கிறீங்க. அதான் முத்து மாமாவோட ஸ்பெஷல் அப்ரோச். நல்லா இருக்கு. வெண்ணிலா, இதோட 2 தோசை போட்டு கூட செம்ம டேஸ்டா இருக்கும். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு 2 பிளேட், என் பிளேட் யாரும் எடுத்துறாதீங்க. தேங்க்ஸ் எக்ஸ்ட்ராலாம் யாரும் கேட்டுறாதீங்க. சூப்பர், சூப்பரா இருக்கு மாம்ச, சூப்பரா இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். ஆஹா, வெண்ணிலா வாசனை ஆள தூக்குது. சூப்பரா இருக்கு வெண்ணிலா. இப்பவே எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. மாம்ச, சும்மா மூக்குல இழுத்து வாசனை மொத்தமும் உங்க மூக்குள்ளே போயிட போகுது. அப்புறம் கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும்? அத சீக்கிரமா எடை போட்டு பேக் பண்ணுங்க. இரு தரேன். அடுத்தது சாம்பார் பொடி. அதுக்கு என்னென்ன போடணும்னு அப்படியே நான் சொல்றேன். சிம்ரன் அதை எழுதிக்கிறீங்களா? சாரி வெண்ணிலா, கை தவறி பட்டுருச்சு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல முத்து மாமா, என் கண்ணுல மிளகாத்தூள் பட்டுடுச்சு மாமா. பயங்கரமா எரியுது. கையெடு இரு கேட்டு.
என்ன வெண்ணிலா, ம், இன்னொரு கண்லையும் மிளகாத்தூள் ஏன் படலைன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. போங்கக்கா. கொடுங்க சகல. அவ்வளவுதான் இருக்கா அண்ணே? அதை எடுங்க. அதான் கறி மசாலா தூளை பேக் அது பண்ணியாச்சு. அது அது அது, ஆ. கார்த்தி கரெக்டா இருக்கு மாப்பிள்ள. சிறப்பு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெண்ணிலா வெண்ணிலா உழைப்பில் வந்த முதல் மசாலா பாக்கெட். நம்ம பாரம்பரிய சமையலுக்கு பாரம்பரிய மசாலா. இவ்வளவு நாளும் மனசுல இருந்த ரகசியம் அப்படியே மசாலா வடிவில் வெளியே வந்துருச்சு பாத்தியா? ஏங்க இத பேக் பண்ணி உடனே கொரியர் அனுப்பிச்சிடலாங்க. மும்பையில் இருக்கிற ஏஜென்சிஸ் பல பேர் எனக்கு தெரியும் முத்தரசு. அவங்க கிட்ட இதை அனுப்பிச்சிடலாம். அவங்க சர்க்கிள்ல இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் மட்டும் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பா இதை வாங்கறதுக்கு முன் வருவாங்க. சரிடா கார்த்தி, அண்ணே இந்த பேக்கிங் வேலை ஃபுல்லாக முடிச்சிரு. அது காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சிரு. அந்த மசாலா மட்டும் லீக் ஆகாமல் பார்த்துக்கோ. சரிண்ணே, எல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன். என்னாச்சு சிம்ரன்? என்னாச்சு? கண்ணுல தூசி. தூசு விழுந்துச்சா? எங்க காட்டு காட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இல்ல கை வைக்காத, நீ கையெடு. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இப்ப பரவாயில்லையா? இல்ல கண்ணை கழுவுறதுக்கு தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? இல்ல இல்ல இப்ப பரவாயில்ல. ஷோ ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பரவாயில்ல, ஓகே தானே? இப்ப நான் ஓகே தான். ஆனா உங்க அண்ணன் அன்னி கண்ணுல மிளகாத்தூள் பட்ட உடனே எப்படி துடிச்சாரு பாத்தீங்களா? துடிச்சது மட்டும் இல்லாம தொண்டுல ஊதி ஒத்தரம் கொடுத்தாரு. நீ என்னடா அண்ணன் ஊதுற? இதான் உன் பிரச்சனையா? அண்ணன் துண்டுல ஊதி ஒத்தரம் கொடுத்தாரு. ஆனா நான் என் மூச்சு காத்தால உன் கண்ணுல விழுந்த தூசியை எடுத்து விட்டேன். இது உனக்கு பெருசா தெரியலையா? சாதாரண துண்டுல கொடுக்கிற ஒத்தரம் பெருசா இல்ல என் மூச்சு காத்து பெருசா? நீயே யோசி. என்னாச்சு? மறுபடியும் தூசி. கார்த்தி, இது எதுக்குன்னு யோசி. சரி காட்டு, நான் ஊதுறேன். மண்ணும் கட்டிக்கொண்டது, மண்ணு நீளம் ஒட்டிக்கொண்டது.
காதல் இனம் பார்ப்பதில்லை, அது இனம் பார்ப்பதில்லை, அது பொசுக்கென்று பூத்திடுதே. ஒரு நீரோடைக்கு கரை மேல் ஆசை வந்தது. வானும் மண்ணும் கட்டிக்கொண்டதே, மண்ணில் நீலம் ஒட்டிக்கொண்டதே. சிறு பொங்கி வந்த போது காதல் இனம் பார்ப்பதில்லை, அது இனம் பார்ப்பதில்லை, அது பொசுக்கென்று பூத்திடுதே. ஒரு நீரோடைக்கு கரை மேல் ஆசை இதை நான் கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். கார்த்திக் வேணாம். கார்த்திக் இங்க பாரு, கார்த்திக் நான் அதை தரமாட்டேன். கார்த்திக் கார்த்திக் கொடுத்துரு. கார்த்திக் கொடு கார்த்திக். சிம்ரன் சிம்ரன் ப்ளீஸ் சிம்ரன், உன் ஞாபகமா இதை நான் வச்சுக்கிறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொடு. அப்படியா? அப்பனா நீ ஒண்ணு கொடு. கொன்னுடுவா உன்னை. கொடு கார்த்திக். கார்த்திக் கொடு கார்த்திக். சிம்ரன் விடு. யாரு? ஐயோ அம்மா, சிம்ரன் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் வா. யாரது? இந்த வீட்ல பூனை தொல்லை தாங்கவே முடியல. அதை தள்ளுது, இதை தள்ளுது. முதல்ல அதை எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லணும்.